சினிமா இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன நான் மாறணும்னு ஃபீல் பண்றீங்க? நல்ல கேள்விங்க. ஆனா வந்து மாறணுன்றதெல்லாம் இல்லைங்க. ஆடியன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த படங்கள் தான் நம்ம பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சுட்டோம். இல்ல நமக்கு இப்படியான ஒரு விஷயம் வந்துருச்சுன்ட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம். ஒரு கதைய பண்றோம். அதுக்காக ஒரு கன்னாபின்னான்னு செலவு பண்றோம்னா, அது லாஸ் தான். ஸோ என்ன மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன? இல்ல என்ன மாரி கன்டென்ட் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க? ஒரு உண்மை சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு மாரியான போனா, அந்த மாரி டீட்டெயிலா ஏன் இன்னமும் கேரளா சினிமாஸ் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா கன்டென்ட்ல இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்ல அவங்க வந்து ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் பண்றாங்க. பட் நம்ம சைட்ல வந்து பட்ஜெட்ஸ் நெறைய செலவு பண்ணிடுறாங்க. ஆமா. அத ரெக்கவர் பண்றதுக்கு கஷ்டம். ஏன்னா, முன்ன வந்து தியேட்டர்ஸ் கம்மியா இருந்தது. டெக்னீஷியன்ஸ் கம்மியா இருந்தாங்க. ஆர்டிஸ்ட் கம்மியா இருந்தாங்க. இன்னைக்கு காம்படிஷன் ஹெவி. ஸோ, அப்போ அதில நீங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும், இருக்கிற தியேட்டர்ல இவ்வளோ தானே கலெக்ட் பண்ண முடியும். ம். ஸோ, இங்க பிரம்மாண்டத்த ஆடியன்ஸ் எதிர்பார்க்கல. கம்மியாயிடுச்சு. நல்ல கன்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட். இப்போ ரீசென்ட்டா டூரிஸ்ட் ஃபேமிலி ம். சசிகுமார் சார் அதெல்லாம் போயிருக்கு பாருங்க. இல்ல இப்போ காந்தாரா மாரி ஒரு படம் அப்டின்னா, அதுக்கு நீங்க தேவைப்படுது. அத தாண்டி இப்போ வந்து நீங்க இந்த அந்த காலத்துல இந்த மாரி வெறும் ஒரு ஹீரோயிசத்துக்காக இவ்வளோ பெரிய பில்டப் பண்றது, அதெல்லாம் ஜனங்க ரசிக்கிறது இல்ல. அதெல்லாம் எப்போ நீங்க அதெல்லாம் லொல்லுசபால கலாய்ச்சிட்டு அப்பவே அது ஹிட் ஆயிடுச்சுல்ல.